போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் 120 டேஸ்க்கான பிளான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பகுதியை முழுமையாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 6லேருந்து 12th வரலையும் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம் பொதுத்தமிழை பொறுத்தவரையும். ஸோ பொதுத்தமிழில் நீங்கள் 100 கொஷனுக்கு 95+ வாங்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன். நிறைய பேர் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஆப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதே போல் ஆப்பில் எப்படி நீங்கள் டெஸ்ட் அக்சஸ் பண்ண முடியும், என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆப்பில் கொடுப்பாங்க, ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த பிளானை செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் முதல்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 550 இருக்கும். 6 மந்த் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். 6லேருந்து 12 வரலையும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் முழுக்க கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? டெஸ்ட் வந்து 120 டேஸ் டெஸ்ட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்றலாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். 30 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பிளானில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ டீட்டெயில்டாக இருக்கும், லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கூட பாருங்கள். பிளான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட கடைசிலையும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எப்படி நீங்கள் ஆப்பில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது, கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ அதியமான் டீமோட ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? இது வரையும் அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதியமான் டீம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஹோம், பேட்சஸ், ஸ்டோர், சாட், ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணணும், எங்கே போய் டெஸ்ட் எல்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். அதனால் எல்லாமே ஸ்டோரில் போய் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டோர் அப்படின்ற மெனு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சயின்ஸுக்கு நம்ம 6லேருந்து 10 வரலையும் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்போம். சயின்ஸ் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்போம். பிசிக்கான வீடியோ கோர்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ பொதுத்தமிழுக்கான குரூப் 4 விஓக்கான 120 டேஸ் டார்கெட் 100 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு உங்களுக்கு மொபைலில் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரியா? மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரீட் மோர் கொடுத்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஓவர்வியூ கண்டென்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். பிளான் பிடிஎஃப் இருக்கும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன். சிலபஸ் பிடிஎஃப் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், அதாவது நீங்கள் படிக்க வேண்டிய 6th term 1 term 2 அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அடுத்த டெஸ்ட் நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஒரு 10 கொஷின் இருக்கக்கூடிய ஒரு டெமோ டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு டெமோ டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். சரிங்களா? இதை அட்டன் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அட்டன் பண்ணினாலே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இப்போ 120 டேஸ் பிளான் அப்போ சொன்னோம் இல்லையா, பிளான் ஷோ பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிளான் பிடிஎஃப்டும் இருக்கும். நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். பிளான் பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஓவர்வியூ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே ரீட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபீஸ் வந்து 700 ரூபா அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பன் கோட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கூப்பன் கோட் அவைலபிள் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல கூப்பன் கோட் அவைலபிள் வியூ ஆல் அப்படின்னு இருக்கா. ஸோ அது கிளிக் பண்ணி அப்படின்னா என்னென்ன கூப்பன் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஃப்ளாட் 150 ஆஃப் தமிழ் 100 அப்படின்னு இருக்கா, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா, இந்த கூப்பன் இருக்கும். சரிங்களா? ஸோ பெரிய ஸ்க்ரீன்லாம் இந்த மாதிரி இருக்குது. மொபைல்லையும் உங்களுக்கு இதே போல தான் வரும். ஜஸ்ட் இந்த இடத்துல அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் உங்களுக்கு சின்னதாக தான் ஸ்க்ரீன் இருக்கும். நான் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறதுனால இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ கூப்பன் கோட் தமிழ் 100 ஜஸ்ட் இதை அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். அப்ளை கொடுத்தீங்கன்னா என்னாச்சு, கூப்பன் கோட் அப்ளை தமிழ் 100 ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட். சரிங்களா? டன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ 550 தான் ஃபீஸ் வரும். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எங்கே போய்ட்டு கூப்பன் கோட் அப்ளை பண்ணணும், பை நோ அப்படின்ற பட்டனுக்கு மேலே கூப்பன் கோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நீங்கள் கூப்பன் கோட் அப்ளை பண்ணணும். இது லிமிடெட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுவும் முன்னாடியே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரையும் 21ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் மறுபடியும் அப்ளை பண்ணி காட்டுறேன். கூப்பன் கோட் அவைலபிள் அப்படின்னு காட்டும். வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ உங்களுக்கு கூப்பன் கீழே காட்டும் ஃப்ளாட் 150 தமிழ் 100 அப்படின்னு இருக்கா, இந்த கூப்பன் தான். ஜஸ்ட் அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை ஆகிடும். சரியா, டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபீஸ் வந்து 550 தான் இருக்கும். சார் நான் கூகுள் பே வச்சுருக்கேன், ஃபோன்பே வச்சுருக்கேன், நெட் பேங்கிங் இது மட்டும் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுலேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் பேலேயே இதுலேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்பே, நெட் பேங்கிங், ஒரு பேமெண்ட் கேட்வேல என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்கும். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய் பேமெண்ட் பண்ணுவீங்களே அதுபோல் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி தான் இருக்கும். பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ண சொல்லும். சரிங்களா, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. சரியா, ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். சரிங்களா, அதிகமான டைமுக்கு நீங்கள் 550 பேமெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். சரிங்களா, பே யூசிங் கார்டு, வாலெட், நெட் பேங்கிங், இதுலேயே கூகுள் பே, ஃபோன்பே எது வச்சுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி கொடுத்தும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்குமே இருக்கும். சரிங்களா, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லா பேங்க்குமே இருக்கும். வேறு ஏதாவது பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலையும் இதில் இருக்கக்கூடிய பேங்க் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இது போல தான் இருக்கும். நெட் பேங்கிங் இல்லை சார் நான் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆப்ஷனும் மேலே ஃபஸ்ட்டே கொடுத்துருவோம். பே யூஸிங் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நார்மலாக கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படி தான். சரிங்களா, வாலெட் யூஸ் பண்ணி, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எது வச்சுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 10 minutes கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேட்டில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மாதிரி வந்துடும். நீங்கள் 550 rupees பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே எஸ்எம்எஸ் மாதிரி வந்துடும். ஒருவேளை 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 700 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சேட்டில் ஒரு மெசேஜும் வந்துடும். சரிங்களா, கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பை நவ் பட்டனே இருக்காது. இந்த இடத்துல பை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருந்துச்சு இல்லையா, நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல. சரிங்களா, ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பை நோ பட்டன் இருக்காது. கண்டென்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் இன்னும் அப்டேட் பண்ணல. டெஸ்ட் என்னலேருந்து அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், 25ஆம் தேதி டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரம் November 25 அன்னிலேருந்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டெஸ்ட் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 10, 11லேருந்து 20 அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அந்தந்த தேதிகளில் நீங்கள் தேர்வுகள் எழுதிக்கலாம். முன்னாடியே படிச்சிருக்கீங்க அப்படின்னாலையும் முன்னாடியே கூட தேர்வுகள் எழுதிக்கலாம். பட் முடிஞ்ச வரையும் பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படின்னா அந்த பிளானை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. சரிங்களா, இப்போதைக்கு நீங்கள் டெமோ டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி கொடுக்குறாங்க, எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குது, எப்படி நமக்கு ரேங்க், மார்க் இதெல்லாம் அப்டேட் ஆகுது அப்படின்னு தெரியணும்னா இந்த டெமோ டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே இதுலேயே போட்டு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலையும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1 6th term 1, அடுத்த டெஸ்ட் நம்பர் 2க்கு 6th term 2, அடுத்த டெஸ்ட் நம்பர் 3க்கு 6th term 3 பிளான் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் இதுலேயே வியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் சார், இது வந்து மொபைல் இன்டர்ஃபேஸ், நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், சிஸ்டமில் எப்படி அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே யூஆர்எல் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிடிஎஃப் பிளான் பிடிஎஃப் சொல்லும் போது courses.athiyamanteam.com அப்படின்னு சொன்னோம். அதில் போய்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மொபைல் இப்படி தான் இருக்கும், மொபைலில் யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நம்ம டீமுக்கு நீங்கள் சப்போர்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கு சிஸ்டமில் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சிஸ்டமில் எப்படி வியூ இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ சிஸ்டமில் நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படின்னா courses.athiyamanteam.com அப்படின்ற யூஆர்எல் கொடுத்துருப்போம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். நார்மலாக ஆப் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுப்பீங்க இல்லையா, அது போல் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பொது தமிழ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது கோர்ஸ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். சிஸ்டமில் பார்க்கும்போது இந்த மாதிரி சைடில் வரும் ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அதே இன்டர்ஃபேஸ் தான். ஜஸ்ட் மொபைலுக்கும் சிஸ்டமுக்கும் உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் தான் மாறும், மற்றபடி இதே போல் தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா, இது மேலே வந்துடும், மொபைலில் கீழே வந்துடும், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, கண்டென்ட் பண்ணிங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கான பிளானு, டெஸ்ட் பேட்ச்க்கான சிலபஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் 25 வந்து அப்டேட் பண்ணிவிடும். சரியா, ஸோ ஆல்ரெடி டெமோ டெஸ்ட் இருக்குது. அட்டம் டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டம் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அட்டம் டெஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் அட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும். நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். சரியா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரஃபான ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி காட்டுறேன். சரியா, சும்மா
டெஸ்ட் அட்டன் பண்ணி காட்டுறேன். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் டெஸ்ட், இது சும்மா ரஃபுக்காக நான் சொல்கிறேன், படிச்சுட்டு தேர்வு எழுதுங்க எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி வந்துடும், எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்துடும். சப்மிட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுக்கான ஸ்கோர் என்ன, 0 மார்க். சரிங்களா, 4 கொஸ்டினுமே நான் தப்பாக தான் அட்டன் பண்ணியிருக்கேன். 0 மார்க். எவ்வளோ டைம் எடுத்தீங்க, இதே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ரேங்க் என்ன, இது எல்லாமே அப்டேட் ஆகிடும். ரேங்க் 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும், மார்க் உடனே அப்டேட் ஆகிடும். சரிங்களா, ஸோ எவ்வளோ சரியான கொஸ்டின்ஸ், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வந்துடும். வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நிறைய பேர் கேட்பீங்க, சார் நான் தேர்வு எழுதிட்டேன், என்னுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கொஷின், நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சரியான ஆன்சர் என்ன. சரிங்களா, ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடும். சரியா, ஸோ இன்கரெக்ட் கரெக்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு கொஷனுக்கு ஆன்சர் என்ன, 4 கொஷின் அட்டன் பண்ண 4 கொஷினுக்கான சரியான ஆன்சர் என்ன, திங்கள் ஞாயிறு மாலை, இது எல்லாமே சொல்கிறது என்னது, திருவாசகம் கிடையாது, சிலப்பதிகாரம். நம்ம ஆல்ரெடி நூல்வழி பார்க்கும்போது சொல்லியிருப்போம். சரியா, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இலக்கணம் உங்களுக்கு புக்கில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராப்பராக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கும். உங்களுடைய மார்க் ரேங்க் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரியா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனும் நம்ம போட்டிருப்போம், இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம். சரியா, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் இப்படி தான் இருக்கும். சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன், மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த பிளான் பிடிஎஃபை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிளான் டீட்டெயிலாக இருக்கும். சார் நான் வீட்டிலேருந்து படிக்கிற அந்த பிளான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், இது ரெஃபர் பண்ணணும். அதியமான் டீமோட புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன ரெஃபர் பண்ணணும், மொத்தமாக நீங்கள் படிக்கக்கூடிய பேஜ் கவுண்ட் என்ன, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ கொஷின் தருவோம், 100 கொஷின் தருவோம். அதே போல் அந்த டெஸ்ட்டை நான் எப்போ வேணாலும் எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டால் 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். வேலிட்டி 2 months எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். ஸோ 6 மாதத்துக்குள்ளே இந்த தேர்வில் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். 120 நாள் நான் கொடுத்துருக்கூடிய பிளான். சரிங்களா, நம்மளுடைய பிளான் வந்து 120 days. பட் உங்களுக்கு வந்து 6 month நான் வேலிடிட்டி கொடுத்துருப்பேன். இந்த 180 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம். பட் இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். 120 டேஸ்க்குள்ளே பிளானை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம படித்தோம், இதை முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வரும். சரியா, ஸோ பிளான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். 6லேருந்து 8 வரையும் ஒவ்வொரு டேர்முக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே போல் ரிவிஷன் 6லேருந்து 8 வரையும் முடிச்சுனா ஒரு ரிவிஷன் இருக்கும். அப்புறம் 9th 10th இருக்கும். 9th 10th முடிச்சுனா ஒரு ரிவிஷன் இருக்கும். அப்புறம் 11th 12th இருக்கும். 11th பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் தனித்தனியாகவே இருக்கும். பொதுத்தமிழ் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் சிறப்பு தமிழ் பார்ப்போம். அதுக்கும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கும். 6லேருந்து 12 வரையும் 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கும். அப்புறம் குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 3 டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 30 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, இந்த ஃபுல் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு 200 கொஷின் இருக்கும். தமிழ் திருப்புதல் தேர்வு உங்களுக்கு 100 கொஷினுக்கு 3 டெஸ்ட் இருக்கும். சரியா, ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதுமானது. இதை கம்ப்ளீட் பண்ணினாவே நீங்கள் தமிழில் 95+ தாராளமாக எடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு பிளானை ஃபாலோ பண்ணி படிங்க. படிச்சுட்டு தேர்வு எழுதி உங்கள் லெவலை செக் பண்ணிக்குவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்றவங்களாம் என்ன மார்க் வாங்குறாங்க, நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்க, என்ன லெவல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கம்பேர் பண்ணி படிங்க. எப்பவுமே உங்கள் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 70, அடுத்து 80, 90 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை சார் நான் 90க்கு மேலே எடுக்கிறேன் அப்படின்னா அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். 90, 92, 93, 95, 98 அப்படின்னு அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்லையும் மினிமம் 100 கொஷின் இருக்கும். சில டெஸ்ட்டில் 105, 110 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ பேஜஸ் கவுண்ட் இதெல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் பிளானை செக் பண்ணிக்குவாங்க. சார் நான் ஆப்பில் எனக்கு பேமெண்ட் பண்ண தெரில அப்படின்னீங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இந்த 99943599181 இருக்கு இல்லையா, நம்பர் வேணால் நான் எழுதுகிறேன். 99943599181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா, அதிலே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 22 அப்படின்றத ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். ஸோ நவம்பர் 21க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுவும் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரியா, ஸோ ஃபீஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு 550 அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டேட்டுக்குள்ளே 21ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் மினிமம் ஃபீஸ் தான் வச்சுருக்கோம். இது 6 month வேலிடிட்டியோட இவ்வளோ டெஸ்ட் இருக்கும் போது இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க போகுது. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 699 அப்படின்னு இருக்கும். சரிங்களா, 700 ஃபீஸ் இருக்கும், 699 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க.
வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சிஸ்டமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த URL நோட் பண்ணிக்கோங்க, courses.athiyamanteam.com. முடிஞ்ச லேப்டாப் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் எழுதுங்க. சார் நான் மொபைல் எழுதுகிறேன், கரெக்டாக தேர்வு அப்படின்னா தேர்வு நீங்கள் எழுதுகிற ஃபீல்டில் எழுதுங்க. 1.5 மணி நேரம் அப்படின்னா 1.5 மணி நேரம் கரெக்டாக எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுகிற ஃபீல்டில் நீங்கள் இருக்கணும். சரியா? அதே போல் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரையும் பொதுத்தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். உங்கள்கிட்ட அதியமான் டீம் புக் இல்லை அப்படின்னா அதியமான் டீமுடைய புக்ஸ் வாங்கிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக புக் இருக்கும். பொதுத்தமிழுக்கு உங்களுக்கு 3 வால்யூம் ஒரு நூல்வெளி இருக்கும். சரிங்களா? நூல்வெளி ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 6லேருந்து 12 வரையும் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு 3 புத்தகங்கள் இருக்கும். அந்த 3 புத்தகங்களை தான் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ புக்ஸ் இல்லை அப்படின்னா புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரியா? இந்த 30 டெஸ்ட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் 95+ நீங்கள் எடுக்க முடியும். சரியா? நான் கொஞ்சம் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக 93 நீங்கள் வாங்கிட முடியும். அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். ஆனால் இது எல்லாமே படிச்சுட்டு தேர்வு எழுதணும். சரியா? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆட்சேவரம். நன்றி, வணக்கம்.